ஒன்றிய பாஜக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்தல் பத்திர முறையை ரத்து செய்து தேர்தல் பத்திரம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் நீதிமன்றத்தில் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். பாஜகவிற்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் இந்த பரபரப்பான விஷயத்திலிருந்து மக்களை திசை திருப்ப சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது ஒன்றிய அரசு. 4 ஆண்டுகள் கழித்து தற்போது இதை அமல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதனால் பாஜக பெறப்போகும் ஆதாயங்கள் என்ன? சிஏஏவை யார் எதிர்க்கிறார்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியது பாஜக. 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பு வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற இஸ்லாமிய நாடுகளிலிருந்து மத ரீதியான துன்புறுத்தல்களால் இந்தியாவிற்கு வந்த இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் உதவும் என கூறுகிறது ஒன்றிய அரசு. ஆனால் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என கூறி பல தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றன. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதே இதற்கு எதிராக இந்தியா முழுவதும் போராட்டங்களும் வெடித்தன. ஆனால் சட்டம் நிறைவேற்றப்பட்டு 4 ஆண்டுகள் கழித்து தேர்தல் நெருங்கும் வேளையில் இதை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது மோடி அரசு. அதே வேளையில் உச்சநீதிமன்றம் நேற்று தேர்தல் பத்திரம் தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு எதிராக கூறிய உத்தரவிலிருந்து மக்களை திசை திருப்ப பாஜக இதை அறிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. புலம்பெயர்ந்தவர்களுக்கு சிஏஏ சட்டம் மூலம் குடியுரிமை வழங்குவதால் அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப பாஜக அரசு செயல்படுகிறது என அமித்ஷா கூறுகிறார். ஆனால் அரசியலமைப்பை உருவாக்கி மதச்சார்பின்மையை வலியுறுத்திய அம்பேத்கர் நினைவு நாளான டிசம்பர் 6ஆம் தேதியை பாபர் மசூதியை இடிக்க தேர்ந்தெடுத்தது போல இஸ்லாமியர்கள் இந்த வருடம் ரமலான் நோன்பை தொடங்கும் மார்ச் 11ஆம் தேதி அன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது ஒன்றிய அரசு. இதன் மூலமே பாஜக அரசு இஸ்லாமியர்கள் மீது எந்த அளவுக்கு வன்மமாக உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என மக்கள் கூறுகிறார்கள். சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியதன் மூலம் மற்றொரு வாக்குறுதியை மோடி நிறைவேற்றிவிட்டார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஆர்டிகல் 370, ராமர் கோவில் திறப்பு, சிஏஏ சட்டம் என மத ரீதியான வாக்குறுதியில் மட்டும் கவனம் செலுத்தும் பாஜக மற்ற வாக்குறுதிகளை ஏன் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் என வாக்குறுதி கொடுத்தார் மோடி. ஆனால் பல இளைஞர்கள் படித்தும் வேலைவாய்ப்பின்றி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு கட்டித்தரப்படும் என கூறினார் மோடி. ஆனால் இந்தியாவில் பலரும் இன்னும் வீடற்ற நிலையில் தான் உள்ளனர். ஸ்விஸ் வங்கியிலிருந்து கருப்பு பணத்தை மீட்டு கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என கூறினார் மோடி. ஆனால் தேர்தல் பத்திரம் மூலம் பெற்ற நன்கொடை விவரங்களை வெளியிடவே பாஜக பயப்படுகிறது. அனைவருக்கும் 15 லட்சம் கொடுக்கப்படும் என மேடையிலே வாக்குறுதி கொடுத்தார் மோடி. ஆனால் யாருக்கும் எந்த ஒரு பணமும் கொடுக்கப்படாமல் அதுவும் பொய் வாக்குறுதியானது. விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் என வாக்குறுதி கொடுத்தது பாஜக. ஆனால் தற்போது நிலைமையோ போராட்டம் செய்யும் விவசாயிகள் மீது பெல்லட் குண்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தும் கொடூர மனப்பான்மை கொண்ட அரசாக உள்ளது ஒன்றிய அரசு. இப்படி அத்தியாவசிய பிரச்சனைகளை சரி செய்யாமல் மத ரீதியான அரசியலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறது பாஜக. இதை உணர்த்தும் விதமாக ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பின் மேல் கஷ்டப்படுகிறார்கள். அதை தீர்க்காமல் சிஏஏவை பாஜக கொண்டு வந்துள்ளது என விமர்சனம் செய்திருக்கிறார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். இளைஞர்கள் பக்கோடா கடை போட்டு பிழைப்பு நடத்திக் கொள்ளலாம், பூண்டு சாப்பிடும் பழக்கம் இல்லை என்பதால் பூண்டின் விலையேற்றம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என முக்கியமான பிரச்சனைகளுக்கு வித்தியாசமான விளக்கம் கொடுக்கும் பாஜகவினரிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் என விமர்சனம் வைக்கிறார்கள் மக்கள். மோடி அரசு தனது உத்தரவாதத்தை நிறைவேற்றியுள்ளது என சட்ட மற்றும் நீதித்துறை ஒன்றிய அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். ஆனால் 2019ஆம் ஆண்டு டிசம்பர் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் 4 ஆண்டுகள் 3 மாதங்கள் கழித்து தேர்தல் நேரத்தில் தலைப்பு செய்தியாக வர கொண்டு வரப்பட்டிருப்பதாக காங்கிரசின் தகவல் தொடர்பு செய்தி பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். நாடு முழுவதும் சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்படும் என ஒன்றிய அரசு கூறினாலும் சில மாநிலங்களின் முதல்வர்கள் எங்கள் மாநிலத்தில் இதை அனுமதிக்க முடியாது என கர்ஜித்து வருகின்றனர். சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதே அதை எதிர்த்து பேசியிருந்தார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள். தற்போது முதலமைச்சரான பிறகு இந்த வருடம் நடந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சிஏஏவை அனுமதிக்க மாட்டோம் என கூறினார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தற்போது சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்படுவதாக ஒன்றிய அரசு கூறிய போதும் தனது முடிவில் உறுதியாக இருந்து அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது என திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அரசியல் ஆதாயங்களுக்காக மத உணர்வை பாஜக பயன்படுத்துகிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் மூழ்கப் போகும் கப்பலை காப்பாற்ற மோடி முயல்கிறார் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தலில் தோல்வியடையாமல் இருக்க பாஜக பயன்படுத்தும் ஆயுதம்தான் மதம் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக கருத்து தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி இந்த சட்டத்தை ஆதரித்த அதிமுக முதுகெலும்பற்ற ஆட்கள் என விமர்சனம் செய்திருக்கிறார்.
ஏனென்றால் சிஏஏ சட்டம் 2019ஆம் ஆண்டு நிறைவேற்றப்படுவதற்கு முக்கிய காரணம் அதிமுக. 2 அவைகளிலும் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அவசியம் இருக்கையில் மாநிலங்களவையில் இருந்த 11 அதிமுக உறுப்பினர்களும் சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தனர். அதனால் 105 எதிர்வாக்குகள் இருந்தும் 125 ஆதரவு வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது சிஏஏ சட்டம். ஒருவேளை அதிமுகவின் 11 உறுப்பினர்களும் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருந்திருந்தால் 116 எதிர்ப்பு வாக்கு, 114 ஆதரவு வாக்கு என 2 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட முடியாமல் இருந்திருக்கும். இது குறித்து 2020ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அப்போது தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, இந்த சட்டத்தால் யாருக்கு என்ன பாதிப்பு, மக்களை ஏமாற்றி அவதூறான செய்திகளை பரப்பி அமைதியாக வாழும் மாநிலத்தில் குந்தகத்தை ஏற்படுத்தாதீர்கள் என ஆக்ரோஷமாக பேசினார். அப்போது அப்படி பேசிய பழனிசாமியோ தற்போது சிறுபான்மை மற்றும் ஈழ தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் அதை அனுமதிக்க மாட்டோம் என மாற்றி பேசியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய், நாட்டு மக்கள் சமூக நல்லிணக்கத்துடன் வாழும் சூழ்நிலையில் பிரிவினைவாத அரசியல் செய்யும் சட்டம் அவசியமற்றது எனவும் இதை தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி இது வங்காளம், இங்கு சிஏஏவை அனுமதிக்க மாட்டோம் என ஆக்ரோஷமாக கூறியுள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, இத்தனை நாட்களாக இல்லாமல் ரமலான் மாதத்து முதல் நாளில் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக கூறி பாஜகவின் இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார். இந்த சிஏஏ சட்டம் மக்களை பிளவுபடுத்தும், வகுப்புவாத உணர்வுகளை தூண்டும், அரசியல் சாசனத்தின் அடிப்படை கொள்கையை சிதைக்கும். எனவே கேரளாவில் இதை அனுமதிக்க மாட்டோம் என கேரளா முதல்வர் பினராயி விஜயன் பாஜகவின் நோக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, இங்கு அனைத்து நம்பிக்கைகளுக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். ஆனால் மத பாகுபாட்டின் அடிப்படையில் சட்டம் இயற்றுவது அரசியலமைப்புக்கு எதிரானது என தெலுங்கானாவின் ஆளும் கட்சியான காங்கிரசின் மூத்த தலைவர் நிரஞ்சன் கூறியுள்ளது அரசியலமைப்புக்கு எதிரான பாஜக அரசியலை அம்பலப்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் ஆளும் கட்சியான காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையாவும் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் போதே இது இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வழிவகுத்து விடும் என விமர்சித்திருந்தார். ஒன்றிய அரசு சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தினாலும் பல மாநில அரசுகள் இந்த சட்டத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன. இப்படி நாடு முழுவதும் சிஏஏ சட்டத்திற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கும் வேளையில் பல மாணவ அமைப்புகள் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளன. ஆல் அசாம் ஸ்டூடெண்ட் யூனியன் என்ற அமைப்பின் தலைமை ஆலோசகர் சமுஞ்சல் பட்டாச்சாரியா இது அஸ்ஸாம் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என கூறி வடகிழக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில தலைநகரங்களிலும் சிஏஏ சட்டத்தின் நகல் எரிக்கப்படும் என அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அஸ்ஸாமில் கடையடைப்பு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டை போல இந்த முறையும் மாணவ அமைப்புகள் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளது பரபரப்பாகியுள்ளது. டெல்லியில் உள்ள ஜாமியா மலியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்துள்ளன. இதே டெல்லியில்தான் கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த சிஏஏ போராட்டத்தின் போது பாஜக தலைவர் கபில் மிஸ்ரா தூண்டுதலின் பேரில் கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில் 36 இஸ்லாமியர்கள் உட்பட 52 பேர் கொல்லப்பட்டனர். பாஜகவின் இந்துத்துவ அமைப்புகளால் இஸ்லாமியர்களின் கடைகள், வீடுகள், மசூதி சூறையாடப்பட்டன. தற்போது நடக்கப்போகும் போராட்டத்தின் மூலமாகவும் மத கலவரத்தை ஏற்படுத்தி தேர்தலில் ஆதாயம் பெற பாஜக திட்டமிடலாம் எனவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த சட்டம் இஸ்லாமியர்கள் மட்டுமே குறிவைக்கிறது, நாதுராம் கோட்சேவின் எண்ணங்களில் இருந்து உத்வேகம் பெறுகிறது என அசாவுதீன் உவைசி கூறியுள்ளார். இஸ்லாமிய பெயரை கையில் பச்சை குத்தி காந்தியை சுட்டுக் கொன்று மத கலவரத்தை ஏற்படுத்த முயன்றவர் தான் இந்த நாதுராம் கோட்சே. இப்படி பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பும் போதும் தனது மதவாத அரசியலை கைவிட மறுக்கிறது பாஜக. காரணம், கடந்த 10 வருட ஆட்சியில் ராமர் கோவில், பாகிஸ்தான், காஷ்மீர் என நாட்டிற்கு பயன்படாத மத அரசியலை மட்டுமே செய்து வந்த பாஜக கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் என முற்போக்கான திட்டங்கள் எதையும் செயல்படுத்தவில்லை. பாராளுமன்றத்தில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்ட போதிலும் அது எப்போது அமல்படுத்தப்படும் என எந்த ஒரு விவரத்தையும் அரசு வெளியிடவில்லை. அதேபோல் ராமர் கோவில் கட்டப்பட்டு விட்டதால் அதை வைத்து இனி அரசியல் செய்ய முடியாது. எனவே இஸ்லாமியர்களை எப்போதும் பதற்றமாகவே வைத்து அதன் மூலம் அரசியல் செய்யத்தான் இந்த சட்டத்தை பாஜக அமல்படுத்தியுள்ளதாக கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.